அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆங்கில மாதத்தின் 7வது மாதமான ஜூலை மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு செல்வம், புகழ், மரியாதை இது எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாக பார்க்கும். ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் அப்படின்னு 4 கிரகங்களோட பயிற்சியும் பல விதத்திலையும் 12 ராசிக்காரர்கள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதத்துல சற்று கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். சூரியன் மிதுன ராசியில ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகத்துக்கு போறாரு. செவ்வாய் மேஷ ராசியில ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு. புதன் கடக ராசியில இருக்கிறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்துல அதுவும் வக்ரம் பெற்று இருக்கிறாரு. ராகு மீன ராசியில இருக்கிறாரு. கேது கன்னி ராசியில இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறதே தொடங்குது. அதனால இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியாலையும் யோகங்களாலையும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்ப்போம். அன்பான துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். உங்க ராசிக்கு 9ஆம் வீட்டின் அதிபதியான புதன் மாத தொடக்கத்துல 10ஆம் வீட்டில் இருக்கிறது ராஜயோக பலன்களை அடைவதோடு கிரகங்களோட அனைத்து நிலையும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு. தற்போது இருக்கக்கூடிய வேலையில நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வரலாம். நீங்க பலமுறை விண்ணப்பித்தும் வேலை மாற்றம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கும். இனிமேல் அந்த முயற்சியை தொடங்குனீங்க அப்படின்னா அந்த முயற்சி வெற்றி அடைய போகுது. இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மாதமா இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7ஆம் வீடான செவ்வாய் தனது கிரகத்தின் அதிபதியான சொந்த ராசியிலே தங்கி உங்களோட எல்லாரையும் விட முன்னிலையில வைக்கிறதுக்கு முயற்சி செய்வாரு. அதனால எந்த காரியமா இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வேலையில் கண்ணும் கருத்துமா செயல்படுவீங்க. 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி வக்கர நிலையில் 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறதால கடினமான உழைப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களிடத்துல ஓய்வு அப்படிங்கிறது சற்று கடினமாக தான் இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை சற்று குறைவாக இருக்கும். அதனால மீண்டும் மீண்டும் அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஏதாவது உங்களுக்கு அதில் புரிதல் அப்படிங்கிறதே கிடைக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்துல 7ஆம் வீட்டில் அமர்ந்து அங்கிருந்து 2ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அதனால குடும்ப வாழ்க்கையை பராமரிப்பதிலும் அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஆனா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் நீங்கும். குடும்பத்தோட சூழல் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு கோபத்துல யாரிடமும் விரும்பத்தகாத வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி தன் சொந்த ராசியில் தங்கி வலுவாய் இருக்கிறாரு. அதனால உங்களுக்கும் உங்களுடைய காதலிக்கும் இடையில இழுபறி நிலை அப்படிங்கிறது இருக்கும். மன சஞ்சலமான சூழ்நிலை எல்லாமே வரும். ஒரு சிலர்லாம் தவறான நபரை நோக்கி ஈர்க்கப்படுவீங்க. அதன் காரணமா ஏமாற்றமும் ஒரு விதமான மனசங்கடமும் தான் உங்களுக்கு ஏற்படலாம். 8ஆம் வீட்டுல குரு இருக்கிறதால உறவினர்களோட ஆதரவு, உங்களுடைய துணையின் பேச்சில் இனிமையும் இருக்கும். செவ்வாய் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதாலையும் சனியும் 5ஆம் வீட்டில் இருக்கிறதாலையும் வாழ்க்கை துணையின் உடல் ரீதியா பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். அதனால கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கும் உறவு அப்படிங்கிறது சற்று விரிசல் வர்றதுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறா புரிந்து கொள்ளுவது, தவறான நடவடிக்கை, இதன் காரணமா பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 9ஆம் வீட்டில் அமர்ந்து ராஜயோக பலன்களை கொடுப்பாரு. 11ஆம் வீட்டின் அதிபதியான சூரியனும் சுக்கிரனும் ஒன்றாய் இணைஞ்சு உங்களுடைய நிதி நிலைமையை முன்னேற்றுவதில் முக்கிய பங்காற்றுவாங்க. 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறதால எதிர்பாராத திடீர் நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கேது பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ராகு 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே சில திடீர் பிரச்சனைகள் வந்தாலும் அது திடீரெனே காணாம போகும். அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் அது சில காலத்துக்கு தான் உங்களுக்கு வலியையும் கொடுக்கும். அதன் பிறகு அது காணாமல் போயிடும். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பண ரீதியா ஒரு சில முன்னேற்றம்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வீடு, வாகனம் வாங்குவதற்கெல்லாம் இந்த மாதத்தில் முயற்சி செய்தீங்க அப்படின்னா அதில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதே கிடைக்கும். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். திருமண முயற்சியில் உங்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் வாய்ப்புகளும் வசதிகளும் அதிகரிக்கக்கூடிய மாதம். குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. இந்த மாதத்தில்
சமுதாயத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். இந்த நிலையை அடையிறதுக்கு நீங்கள் உங்கள் பணத்தை அதிகமாக செலவிடுவீங்க. எனவே உங்களுக்கு அதிக செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படலாம். உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது கரையும். நிதி இழப்புகளை தவிர்க்கிறதுக்கு உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக்கிட்டாலே போதும். சுமூகமான உறவு அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் காரணமாக திடீர் வருமானமும் வந்து சேரும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் அது உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இழப்புகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் தானாக முன் வந்து ஒரு சில நடவடிக்கைகள்லாம் ஈடுபடுவீங்க. வெற்றியை அடைவதில் தாமதங்களும் சிரமங்களும் அதிகமாகவே இருக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் அதில் தடங்கள் சிரமங்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அடுத்தவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பது தான். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கண்காணிப்பிலேயே எந்த செயலாக இருந்தாலும் செய்யுங்க. நீங்களே நேரடியாக ஈடுபடுறது தான் நல்லது. அதுதான் உங்களுடைய தோல்விகளையும் தவிர்க்கும். உங்களுடைய மனக்கவலையும் அது குறைக்க உதவும். திருமணமானவர்கள்லாம் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய துணை வந்து ஏற்றுக்காம போகலாம். அதனால் காதல் உறவுகள்லையும் சிக்கல்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயரில் பணத்தை முதலீடு செய்ய திட்டமிடலாம். அப்படி திட்டமிட்டீங்க அப்படின்னா அந்த பணம் இரட்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஆரம்ப கல்வி மாணவர்கள்லாம் அதிக சிரமங்களை சந்திப்பீங்க. உயர்கல்வி பயிலும் மாணவர்கள்லாம் பெரும் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய துணையோடு மகிழ்ச்சியாக இருக்க இந்த மாதம் உறுதுணையாக இருக்காது. உங்களுடைய அன்புக்குரியவர்கள்லாம் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்காமல் போகிறதால இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அதிகம் வரும். உங்களுடைய மனைவியார் வந்து சுதந்திரமாக செயல்பட விரும்புவாங்க. உங்களுடைய கட்டுப்பாடுகளை அவர்கள் மீது திணிக்க அதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உறவுல முறிவு அப்படிங்கிறது வராது. மனதில் அவ்வப்போது ஒரு சில தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிதாக கல்யாணமானவர்கள்லாம் உங்களுடைய துணையோடு அதிக நேரத்தை செலவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நிதி சார்ந்த வளர்ச்சிக்கும் அவர்களை புரிஞ்சு கொள்வதற்கும் ஒரு பாலமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. குடும்பத்தாரன் மூலம் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றத்திற்கு போதிய பணம் அப்படிங்கிறது உங்களிடத்துல இருக்கும். மற்றவர்களின் நிதியை கையாளும் பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்படுவாங்க. அதனால் கையில் இருக்கிற பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்கணும். கூட்டுத்தொழில் மூலம் வருமானம் அப்படிங்கிறது இருந்தாலும் வாழ்க்கை துணை உங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவுவாங்க. திடீரென பெரிய வருமானம்லாம் வந்து சேரும். அது உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் கூட்டுத்தொழிலில் பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. தொழிலில் வாடிக்கையாளர்களை அதிகரிக்கிறதுக்கு புதிய யோசனைகளை எல்லாத்தையும் நீங்கள் வழங்குவீங்க. அதுவே ஒரு பெரிய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு பயணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக செய்யப்படும் முதலீடுகள்லாம் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்க போகுது. ஆரோக்கியத்திலலாம் கால்கள் வயிறு முதுகெலும்பு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு இந்த ஜூலை மாதம் ஒரு நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லணும். உடல்ல மிக முக்கிய உறுப்புகளில் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்கணும். அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைகள்லாம் செய்துக்கிறது நல்லது. மாணவர்கள்லாம் தங்களுடைய கல்வி முயற்சியில் நிறைய தாமதங்கள் கஷ்டங்களை எல்லாத்தையுமே சந்திப்பீங்க. மாணவர்கள் மனதில் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குறையலாம். மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் ஆசிரியரும் பெற்றோரோட ஆதரவும் மிக மிக முக்கியம். மாணவர்களுக்கெல்லாம் அவர்களை ஊக்கமளிக்கும் வகையில் உங்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறது இருக்கணும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அனுகூலமான மாதம். நேர்மறையான மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். துலாம் ராசி மாணவர்களுக்கெல்லாம் புதிய திட்டங்களை உருவாக்குவது உங்களுக்கு ஒரு போட்டியாகத்தான் இருக்கும். அதனால உங்களுடைய நோக்கங்களையும் உங்களுடைய லட்சியங்களையும் நிறைவேற்றுவதற்கு இது உறுதுணையாக இருக்கும். இந்த ஜூலை மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும்.